அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கண பதிவுகளில் புணர்ச்சி விதிகள் பற்றி சுருக்கமாக, தெளிவாக, தொடர்ச்சியாக புயலோசை வலையொலியினூடாக நோக்கி வருகின்றோம். அந்த வகையில் இன்று தமிழ் மொழியில் பயன்படுத்தப்படுகின்ற பல சில இந்த இரண்டு சொற்களும் புணர்ச்சியின் போது எவ்வாறு பயன்படும், எவ்வகையில் புணரும் என்பதையே பார்க்க இருக்கின்றோம். புணர்ச்சி விதிகளை நாங்கள் சரியாக அறிந்து எழுதாமல் இருப்பதால் சில தவறுகளை எழுதும் போதும் பேசும் போதும் விடுகின்றோம். அவ்வாறான தவறுகளை குறைத்து அல்லது தவிர்த்து எங்களுடைய மொழி பயன்பாட்டை செம்மைப்படுத்துவதற்காகவே இந்த புணர்ச்சி விதிகளை சுருக்கமாக நோக்கி வருகின்றோம். அந்த வகையில் பல சில என்ற அந்த இரண்டு சொற்களுக்கும் புணர்ச்சி விதிகளை நன்னூலுடைய சூத்திரம் பின்வருமாறு குறிப்பிடுகின்றது. பல சில என்னும் இவை தம்முன் தாம் வரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக இயல்பாகவும், பல சில என்னும் இவை தம்முன் தாம் வர, பல சக பல என்று தம்முன் தாம் வர, இயல்பும் இயல்பாக பல பல, மிகலும் பல பல மிகலும், அகரம் ஏக அகரம் ஏக, அதாவது அகரம் ஏகன்னு சொன்னா அகரம் ஏறும், அது பார்ப்போம். லகரம் ரகரமாகலும் லகரம் ரகரமாகலும் பிறவரின் அகரம் விகற்பம் ஆகலும் உள பிற என்பதுதான் அந்த சூத்திரம். பாருங்கள், பல சில என்னும் இவை தம்முன் தாம் வரின் இயல்பும் மிகலும் அகரம் ஏக லகரம் ரகரம் ஆகலும் பிறவரின் அகரம் விகற்பம் ஆகலும் உள பிற. இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையிலான புணர்ச்சி விதிகளை பற்றி இந்த சூத்திரம் சொல்லுகிறது. அதற்குரிய விளக்கத்தை பார்ப்போம். தொடர்ந்து பாருங்க, பல சக பல 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 என்று புணர்ச்சி விதி அடிப்படையிலே இயல்பாக எழுதிக்கொள்ளும். சில சக சில 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 இது இயல்பாக புணர்த்தி இருக்கு. பாருங்கள், பல சக பல பல பல, சில சக சில சில சில, அதாவது வலி மிகல், வலி மிகுதல் என்ற அடிப்படையிலே இங்கு வல்லின் எழுத்து மிகுந்து இருக்கின்றது. இந்த வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் முன்னைய பதிவுகளை பார்த்தால் தெரியும். ஆகவே இந்த ரெண்டு வகையிலையும் எழுதிக் கொள்ளலாம், அது பிழை. தொடர்ச்சியாக பல பல என்பது பற்பல, சில சில என்பது சிற்சில, அதாவது லகரம் ரகரமாதல். லகரம் ரகரமாதலும் ஆ கட்டல், இங்கே உள்ள இல் சகா லா என்ற இதுக்குள்ள என்ன ஆ இல்லாமல் போனால் இல்லுக்கு பதிலாக இது நாங்கள் முன்னே ஒரு உதாரணத்தில் பார்த்திருக்கோம். பல் சக பொடி பட்பொடி என்று வரும். பொடி பல் சக பொடி பட்பொடி என்ற அடிப்படையிலே இது வந்திருக்கு. அதாவது லகரம் ரகரமாதல் ஆகட்டு ஆன இல்லாமல் போயிருக்கின்றது. இதுல இல்ல லானால இல்லன்னா சகான லான லகரம் ரகரமாதலும் பிறவரின் விகற்பமாதலும் பிறவரின் அகரம் விகற்பமாதலும் அதான் விகற்பம் ஆகலும் உளபிற. விகற்பம் மாற்றம் அடையுது, ஏதாவது ஒரு சில மாற்றம். பாருங்க, பிற எழுத்துக்கள் வந்தா பல சில என்ற சொற்களின் முன் பிறவரின் நிலைமொழி ஈட்டில் உள்ள அகரம் கெட்டும் கெடாமலும் உணரும். நிலைமொழி ஈட்டில் உள்ள அகரம் இதான் நிலைமொழி, இது வருமொழி. அப்ப நிலைமொழி ஈட்டில் உள்ள அகரம் கெட்டும் கெடாமலும் உணரும். அதற்கு கீழே சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பாருங்க, பல சக கலை பல்கலை, இங்கே ஆன கெட்டு இருக்கின்றது, பலகலை என்றும் உணரும். ஆகவே இங்கே ஆன கெடாமல் இயல்பாக உணர்த்துகிறார். பல சில என்ற சொற்களின் முன் பிறவரின் நிலைமொழியீட்டில் உள்ள அகரம் கெட்டும் கெடாமலும் உணரும். இங்கே
இங்கே பலசகலை என்பதிலே பல்கலை என்பதிலே அகரம் கெட்டி இருக்கின்றது, பலகலை என்பதிலே அகரம் கெடவில்லை என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். தொடர்ச்சியாக பலசக வண்டி என்பதிலே பல்வண்டி என்பதிலே அகரம் கெட்டிருக்கிறது, பல வண்டி என்பதிலே அகரம் கிடவில்லை. சில சக சொல் என்பதிலே சில சொல்லிலே அகரம் கிடவில்லை. சில் சொல் சில இலக்கிய எழுத்தாளர்கள் இப்போ ஜெயகாந்தன் போன்றவர்கள் இந்த சில் சொல் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். அதில் சில சொல். அடுத்து சில மலர் சில மலர் சின்மலர். இப்போ விபுலானந்தருடைய கவிதைகளில் இந்த சின்மலர் என்று இருந்தால் சில மலர். அது மாதிரி ஜெயகாந்தன் புதுமை பித்தர் போன்ற எழுத்தாளர்களுடைய சிறுகதைகளை வாசிக்கின்ற போது இந்த சின்மலர் என்று இருக்கும். ஆகவே சின்மலர் என்ற இது அந்த இல்லிலுள்ள அகரம் கெட்டு அந்த இல் இல்லுக்கு பதிலாக இன் வந்திருக்கின்றது என்பதும் ஒரு விதியாக இருக்கின்றது. நாங்கள் இப்போ மண் சக குடம் மட்குடம் அது இன்னுக்கு 3 சொல்லி இன்னுக்கு இட்டு பெறும் என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆகவே இந்த அடிப்படையிலே பல சில என்பதற்கான புணர்ச்சி விதிகள் அமைந்திருக்கின்றன. ஆகவே அதற்குரிய சூத்திரத்தை இலகுவாக விளங்கி வைத்துக் கொண்டால் இலகுவாக இந்த தவறுகளை குறைத்துக் கொள்ளலாம். பல சில என்னும் இவை தம்மும் தாம்பரின் இயல்பும் மிகழும் அகரம் ஏக லகரம் ரகரமாகலும் பிறவரின் அகரம் விகற்பமாகலும் உள பிற. மீண்டும் ஒரு புணர்ச்சி விதிகளின் அடிப்படையிலே தொடர்ச்சியாக திசை பெயர்களுடைய புணர்ச்சியில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.